जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर. பெரியவா சச்சரித்தம் அத்தியாயம் 2. அதனால்தான் நான் எப்போதும் சொல்கிறேன், தூங்குவதற்கு முன் நல்ல நினைவுகளையே நினைத்து கொண்டு தூங்க வேண்டும். பெரியவா காஞ்சி மடத்தில் அருளொளி துலங்க அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி நிறைய அடியவர்கள் குழுமியிருந்தார்கள். பார்க்க பார்க்க பரவசம் தரும் அவரின் தெய்வீக பொலிவு நிறைந்த திருமுகத்தை மீண்டும் மீண்டும் தரிசிப்பதில் எல்லோருக்கும் ஓர் ஆனந்தம். சிலர் அவரிடம் வாய்விட்டு தங்கள் குறைகளை சொன்னார்கள். சிலர் மனத்தாலேயே அவரிடம் முறையிட்டார்கள். வேறு சிலர், உங்களையே தரிசித்த பின் எங்களுக்கேது குறை என்பது போல் நிம்மதியாய் அமர்ந்திருந்தார்கள். அப்போது ஓர் அடியவர் பெரியவாளிடம் உரிமையோடு கேட்டார், பெரியவா, தன் பக்தர்களின் வினாக்களுக்கெல்லாம் மிகுந்த பொறுப்போடு பதில் சொல்கிறவர் தானே, தம்முடைய இந்த வினாவுக்கும் கட்டாயம் பதில் சொல்வார் என்ற எதிர்பார்ப்போடு கேட்டார். சுவாமி, வெளிநாட்டைச் சேர்ந்தவரான பால் பிராண்டனுக்கு அவர் தங்கியிருந்த உணவகத்தில் நள்ளிரவில் காற்று வெளியில் தோன்றி நீங்கள் காட்சி கொடுத்தீர்களாமே, அது பெரியவாளின் நிஜமான தோற்றம்தான், என் மனப்பிரமை அல்ல என்று அவர் தன் புத்தகத்தில் அந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறாராமே. அப்படியானால் இங்கிருந்து கொண்டே இன்னொரு இடத்தில் உங்களால் தோன்ற முடியுமா? இந்த கேள்விக்கு பெரியவா என்ன பதில் சொல்ல போகிறார் என்று எல்லாரும் ஆவலோடு காத்திருந்தார்கள். தற்புகழ்ச்சியை முழுவதுமாக துறந்து விட்டவரும் தன் ஆற்றல்களை ஒருபோதும் பிரகடனப்படுத்திக் கொள்ளாதவருமான பெரியவா அந்த கேள்விக்கு பதில் சொன்னார். அந்த பதிலை கேட்டு, அவரை போன்ற மகானால் அல்லவோ அத்தகைய பதிலை சொல்ல முடியும் என்று எல்லோரும் வியப்படைந்து அவரை இருகரம் கூப்பி வணங்கினார்கள். அந்த பதில் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு முன் அந்த கேள்வியின் பின்னணியை தெரிந்து கொள்ள வேண்டாமா? K.S. வெங்கடரமணி ஓர் எழுத்தாளர். ஆங்கிலம், தமிழ் ஆகிய இரு மொழிகளிலும் எழுதியவர். முருகன் அல்லது உழவன், கந்தன் ஒரு தேசபக்தன் போன்ற நாவல்களால் தமிழ் இலக்கியத்தை அலங்கரித்தவர். சிட்டி, சிவபாத சுந்தரம், வல்லிக்கண்ணன், கா.நா.சு போன்ற இலக்கிய ஆய்வாளர்கள் இவரது படைப்புகளை விசேஷமாக குறிப்பிட்டு சொன்னதுண்டு. ரவீந்திரநாத் தாகூருக்கு அவரிடம் மதிப்புண்டு. தற்கால இலக்கியத்தின் ஒளி வீசும் நட்சத்திரங்களில் ஒருவரான அவர் தேசபக்தி, தெய்வபக்தி இரண்டிலும் தோய்ந்தவர். காஞ்சி பெரியவரிடம் அவருக்கு விசேஷ மரியாதை இருந்தது. பால் பிராண்டன் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர், தத்துவ ஞானி, பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்த யாத்ரீகர். 1898 ஆண்டு அக்டோபர் 21 பிறந்து 1981 ஆண்டு ஜூலை 27 மறைந்தவர். 2ஆம் உலக யுத்தத்தின் போது அவர் தம் நாட்களை இந்தியாவில்தான் கழித்தார். மைசூரு மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணராஜா அவரை தம் விருந்தினராக தங்க வைத்துக் கொண்டார். பால் பிராண்டன் தமது தி குவெஸ்ட் ஆஃப் த ஓவர் செல்ஃப் என்ற நூலை மகாராஜாவுக்குத்தான் சமர்ப்பணம் செய்திருக்கிறார். 1940 மகாராஜா இறந்தபோது அவரது இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு நெகிழ்ந்தவர் அவர். பிராண்டனுக்கு மிக உயர்ந்த ஆன்மீக நாட்டம் இருந்தது. அவரது ஆன்மீக நாட்டம் மதங்கடந்து எல்லா மத சான்றோர்களையும் போற்றுவதுண்டு. முக்கியமாக இந்து மத துறவியரின் ஆன்மீக வெள்ளத்தில் அவர் திளைத்து வந்தார். பல இந்து துறவிகளை சந்திக்கும் எண்ணத்தில் அவர் சுவிட்சர்லாந்தில் இருந்து இந்தியாவுக்கு வருகை தந்தார். முற்றும் துறந்த துறவியர் பலரை சந்தித்து அவர்களின் மகிமை உணர்ந்து அவர் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார். இந்து மதத்தின் சனாதன தர்மம் எத்தகைய அபூர்வமான ஆன்மீக நெறி என்பதை அறிந்து
நம் மதத்தின் பால் அளவற்ற மதிப்பும் ஈடுபாடும் கொண்டார். காஞ்சி பெரியவரை பற்றி அவர் கேள்விப்பட்ட விஷயங்கள் அவரை எவ்விதமேனும் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனத்தில் தோன்றுவித்தன. பதவியையோ புகழையோ பெரியவா மதிப்பதில்லை. ஏழை பணக்காரர் என்ற வேறுபாட்டை அவர் பார்ப்பதில்லை. பணத்தின் மேல் அவருக்கு ஒரு சிறிதும் நாட்டம் இல்லை என்றெல்லாம் அவரை பற்றி அறிய அறிய அவரை சந்திக்கும் வேட்கை பிராண்டன் உள்ளத்தில் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. ஆனால் எவ்விதம் சந்திப்பது? யாராவது அறிமுகப்படுத்த வேண்டுமே. வெளி தேசத்தவரை மடாதிபதியான அவர் சந்திப்பாரா? முன்னரே தமக்கு நன்கு தெரிந்தவரும் எழுத்தாளரும் நல்ல ஆங்கில புலமை உடையவருமான KS வெங்கடரமணியை இதன் பொருட்டு அணுகினார். பால் பிராண்டனின் ஆன்மீக தாகத்தை உணர்ந்திருந்த வெங்கடரமணி அவரை பெரியவாளிடம் அழைத்துச் செல்ல மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டார். 1931 ஜனவரியில் ஒரு நாள், ஆம், பால் பிராண்டன் பெரியவாளை சந்திக்கும் அந்த நாள் வந்தது. பெரியவா செங்கல்பட்டில் முகாமிட்டிருந்த காலம். பால் பிராண்டனுடன் சென்னையில் இருந்து செங்கல்பட்டு சென்றார் KS வெங்கடரமணி. பெரியவாளிடம் பால் பிராண்டனது ஆன்மீக வேட்கையை எடுத்துச் சொல்லி அறிமுகப்படுத்தி வைத்தார். பெரியவா அந்த வெளிதேச மனிதரை கனிவோடு பார்த்தார். உலகளாவிய ஆன்மீகத்திற்கு எல்லையே கிடையாது என்கிற போது தேச வேறுபாடு எங்கே வந்தது? மத வேறுபாட்டை கூட சுவாமிகள் பொருட்படுத்தியதில்லையே. அவரவரும் அவரவர் மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்டு நிம்மதி காண வேண்டும் என்பதல்லவா பெரியவாளின் உபதேசம். காஞ்சி மடத்தின் அருகேயுள்ள மசூதியில் இருந்து மாலை நேரம் தொழுகை ஒலி கேட்கும்போது அது இறைவனை தனக்கு நினைவுபடுத்துவதாகவும், எனவே அந்த ஒலியை தடுக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்திய மெய்ஞானி அல்லவா அவர். பெரியவாளின் அருட்பார்வை அப்படியே பால் பிராண்டனின் உள்ளத்தை கொள்ளை கொண்டது. அந்த தெய்வீக மனிதரின் சந்நிதியில் பெரும் சாந்தியை உணர்ந்தது அவர் உள்ளம். இவரையே தம் குருவாக வரித்தால் என்ன? இவரிடம் இருந்து ஏதும் உபதேசம் பெற்றால் என்ன? பால் பிராண்டன் எதையும் வாய்விட்டு சொல்ல வேண்டியது அவசியமா? எதையாவது நினைத்தாலே போதுமே. தன் முன் உள்ள மனிதர்களின் மனத்தை புத்தகம் படிப்பது போல் படித்துவிடும் ஆற்றல் உண்டே பெரியவாளுக்கு. பால் பிராண்டனை அன்போடு பார்த்த பெரியவா அதரங்களில் இருந்து அருள்மொழிகள் புறப்பட்டன. உனக்கு ஒரு குரு வேண்டும், அவ்வளவுதானே? நீ உபதேசம் பெற விரும்புகிறாய் அல்லவா? நான் இங்கே ஒரு மடத்தை சார்ந்திருக்கிறேன். இந்த மடத்தின் மடாதிபதியாய் இருக்கிறேன். இந்த மடத்திற்கென்று சில கட்டுப்பாடுகள் உண்டு. அவற்றை நான் மீற முடியாது. உனக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஆன்மீகவாதி திருவண்ணாமலையில் உள்ளார். ரமண மகரிஷி என்பது அவரது நாமம். நீ வெளிதேசம் திரும்புவதற்கு முன் கட்டாயம் அவரை சென்று சந்திப்பாய். உன் வாழ்க்கை மேலும் சிறப்படையும். வலக்கரம் உயர்த்தி ஆசீர்வதித்தார் பெரியவா. பால் பிராண்டனின் விழிகள் பக்தி கண்ணீரால் பனித்தன. சென்னை திரும்பினார் பால் பிராண்டன். அவரது நெஞ்சில் பெரியவாளின் திருமுகமே நிறைந்திருந்தது. தாம் தங்கிய உணவகத்தில் தம் அறையில் இரவு படுத்து உறங்கினார். அவருக்கு ரமணரை தரிசிக்க நேரம் இல்லை. மறுநாளே விமானத்தில் சுவிட்சர்லாந்து புறப்பட வேண்டியிருந்தது. இன்னொரு முறைதான் அவரை பார்க்க வேண்டும். அவர் ஆழ்ந்து உறங்கிய போது திடீரென யாரோ அவரை தட்டி அழைத்தது போல் இருந்தது. திகைப்போடு கண் திறந்து பார்த்தார். அவர் தங்கியிருந்த அறைக்கதவு உள்ளே தாழ் போட்டு பூட்டித்தான் இருந்தது. ஆனால் அறைக்கு உள்ளே கம்பீரமாக நின்று கொண்டிருந்தார் பெரியவா. எப்படி அறைக்குள் வந்தார் அவர்? அவரை சுற்றி புனிதமான பொன்னொளி பரவி இருந்தது. மீண்டும் அதே கனிவான அருள் பார்வை. இது நிஜமா பொய் தோற்றமா? பால் பிராண்டன் தன்னை கிள்ளி பார்த்து கொண்டார். நிஜம்தான், எள்ளளவும் பொய்யில்லை. அவர் தன்னைத்தானே கிள்ளிக் கொள்வதை பார்த்து பெரியவா முகத்தில் மெல்லிய குறும்பு கலந்த புன்முறுவல். பெரியவா கனிவோடு தேனினும் இனிய மதுர குரலில் சொல்லலானார். ரமண மகரிஷியை சென்று சந்திக்க மறக்காதே. பயணத்தை தள்ளிப்போடு. ரமணரை நீ தரிசிப்பது மிக முக்கியம். அந்த சந்திப்பு உன் வாழ்வின் திசையை மாற்றும்.
சொல்லிவிட்டு பெரியவா காற்றில் கலந்து மறைந்து போனார். இது கனவல்ல, 100% நிஜம் என்றுணர்ந்த பிராண்டனின் விழிகளில் கண்ணீர் வழிந்தது. பிறகு பிராண்டன் ரமணரை சென்று பார்த்தார் என்பது அவரது வரலாறு. இந்த சம்பவத்தை தான் தன் புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார் பால் பிராண்டன். பெரியவாளை கேள்வி கேட்ட அன்பர் இந்த சம்பவத்தை பற்றித்தான் கேட்டார். சுவாமி, பால் பிராண்டனுக்கு நள்ளிரவில் காற்று வெளியில் காட்சி கொடுத்தீர்களாமே, இங்கிருந்து கொண்டே இன்னொரு இடத்தில் உங்களால் தோன்ற முடியுமா? கேள்வி கேட்டவரையே பரிவோடு சற்று நேரம் பார்த்த பெரியவா பிறகு ஒரு முறுவலுடன் சொன்னார், அதனால்தான் நான் எப்போதும் சொல்கிறேன், தூங்குவதற்கு முன் நல்ல நினைவுகளையே நினைத்து கொண்டு தூங்க வேண்டும். சொல்லிவிட்டு பெரியவா எழுந்து மடத்திற்குள் போய்விட்டார். அந்த பதில் மூலம் எல்லார் மனத்திற்குள்ளும் போய்விட்டார். புகழை துறந்த அவரது பதிலை கேட்ட சிலர் கன்னத்தில் போட்டுக்கொண்டார்கள். சிலர் கீழே விழுந்து நமஸ்கரித்தார்கள். தான் செய்த அற்புதத்தை கூட தானே ஒப்புக்கொள்ள மறுத்தவர் போல் புறந்தள்ளும் அவரது முற்றும் துறந்த துறவு நிலை கண்டு கேள்வி கேட்டவரின் கன்னங்களில் பக்தி கண்ணீர் வழியத் தொடங்கியது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.